இன்றைக்கு நீ வளர்ச்சி அடையும் போது, நீ மேலோங்கி வரும்போது உன்னை தேடி வருகிற ஒரு பெரிய இச்சை என்ன என்று சொன்னால் பெண்களுடைய சாவகாசம். தேவனோடு இருங்க. இவ்விதமாய் கிறிஸ்து, நீ பணம் உனக்கு பெருகி வரும்போது உன்னை தேடி ஆசை வார்த்தைகள், பாவங்கள் உன்னை தேடி வரும். விழுகிறதற்கு நீ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். உன் வாழ்க்கை பணத்திலே பெருகுது என்று சொன்னால், உன் வேலையிலே பெருகின கட்டாய நீங்கள் பெருகுவீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்துவிட்டு தேவனை துக்கப்படுத்தி விடக்கூடாது. முதல்ல உங்களுக்கு ஒன்று தெரிந்திருக்க வேண்டும், என்னை யாரும் சபிக்க முடியாது. கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. என் வியாபாரத்தை யாராலையும் அடக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. எவனை வேணா கூட்டு வரட்டும், எந்த மந்திரவாதி வேணாலும் கூட்டு வரட்டும், எந்த குறி சொல்லுகிற வேணாலும் வரட்டும், ஆனா என்னுடைய வியாபாரத்தை, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை முடக்க எவனுக்குமே அதிகாரம் கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் பட்டணத்துக்கு எழுதினார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க இருக்கிற ஜனங்கள், யூத ஜனங்கள், இல்லைன்னா புறஜாதி ஜனங்கள், சீசர்கள், இல்லை யாரை வேணாலும் சொல்லலாம், அவங்களை பார்த்து ஒரு காரியம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த விதமா கற்றுக்கிடலை, நீங்க ஒரே விதமா கற்றுக்கொண்டிருக்கிறீங்க. அவர் நம்மளை ஆசீர்வதிப்பாரு, அவர் நம்மளை சுகமாக்குவார், அவர் நம்மளை விடுதலை ஆக்குவார். கிறிஸ்தவத்துக்கு போனால் நம்ம ஆசீர்வாதமாக ஆயிடுவோம், பாஸ்டர் ஆகிட்டா ஆசீர்வாதமாக ஆயிடுவோம், ஊழியக்காரன் ஆகிட்டா ஆசீர்வாதம் ஆயிடுவோம். அப்படி கிடையாது. அவர் சொல்கிறார் பாருங்க, நீங்கள் இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. அதனால தான் ஒரு பக்கமே நம்ம பார்த்துட்டு நம் சில தோல்விகளை அடைந்து கொண்டிருக்கிறோம். அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர். இயேசு கிறிஸ்து அகில உலகத்தினுடைய பாவத்தை தன் மேலே ஏற்றுக்கொண்டார். அவர் பாவம் செய்யலை, எல்லா ஜனங்களுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டதுனால பிதாவுடைய முகம் மறைக்கப்பட்டு விட்டதாம். இயேசு கிறிஸ்துவே தேடுறாரு, பிதாவை பார்க்க முடியல. ஏன்னா அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர். நம்ம செய்கிற அக்கிரமம், பாவம் எல்லாம் பண்ணிட்டு நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னா அந்த ஆசீர்வாதம் வராது. உங்கள் மனசில் தெளிவான ஒரு ஆசீர்வாதம் இருக்காது, ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதம் இருக்காது, ஒரு மேன்மையான ஆசீர்வாதம் இருக்காது. அதனால தான் அவர் அந்த எபேசியர் புஸ்தகத்தில் சொல்லும் பொழுது 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளுகிற விதமாய் கற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை எந்த அளவு நீங்கள் கற்றுக்கொள்கிறீங்களோ அந்த அளவு உங்கள் வாழ்க்கையில் பலனும் சமாதானமும் இருக்கும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்போது கிறிஸ்து இந்த உலகத்தில் பிரசங்கம் பண்ணினார். கிறிஸ்து 3.5 ஆண்டு அற்புதமாய் பிரசங்கம் பண்ணினார். 12-13 வயதிலிருந்து 30 ஆண்டு வரைக்கும் நேசரேத் ஊரில் அவர் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடந்தார். 30 வயசுக்கு மேலே தான் அவர் தன்னுடைய ஆளுகையை கொண்டு வருகிறார். அதனால் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் நிறையாக இருக்கிறது. அதை நீங்கள் வேதத்தை படித்து தான் என்ன பண்ண வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை எனக்கு வேதத்தை படிக்க தெரியாது, எனக்கு படிப்பறிவு இல்லை என்று சொன்னால், நீங்கள் விரும்பினால் கர்த்தர் உங்களுக்கு இப்படிப்பட்ட செய்தியின் மூலமாய் கிறிஸ்து யார் என்பதை கற்றுக் கொடுக்க அவர் உண்மையில் அவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உங்களோடு நான் பேச போகிறேன். அவர் பொருள் ஆசையை குறித்து பேசினார். தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக அறிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு மாத்திரமில்லை, எனக்கும் 100க்கு 100 ஆசை இருக்கிறது. என்ன ஆசை என்றால், நீங்கள் எல்லாரும் நல்ல செல்வ செழிப்பாய் சீமானாக இருக்கணும். ஒரு ஆமை சொல்லுங்க. என் கூட இருக்கிற 100 பேர், இப்போ 100 பேர் கூட இருக்கிறாங்கன்னா இந்த 100 பேரும் எப்படி தான் இருக்கணும், மல்டி மீனராக இருக்கணும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. நல்ல பொருளில் பெருகி இருக்கணும். அவங்க வீட்டில் எந்த குறையும் இருக்கக்கூடாது. அப்படி தான் நான் விரும்புகிறேன். ஆனால் வேத புஸ்தகம் நமக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கிறது, அது வரும்போது அதை நீங்கள் எப்படி அதை சரி பண்ண வேண்டும் என்பதை குறித்து நீங்கள் கவனிக்கணும். அது இயேசுவே பேசியிருக்கிறார். நீங்கள் லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, லூக்கா 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இயேசு சொன்ன ஒரு காரியம், பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி
திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் இல்லை, அவனுக்கு உயிர் இல்லை. இதை சொல்லி கொடுக்கிறேன். ஏன் என்று சொன்னால், நீங்கள் என்னை பின்பற்றி வருகிறீர்கள், என் பிதா உங்களை கட்டாயம் ஆசீர்வதிப்பார். நீங்க மல்டி மீனரா, கோடீஸ்வரர்களாய் உங்க வாழ்க்கையில தேவையான அத்தனை உங்களுக்கு வந்தாலும் நீங்க பொருளாசை குறித்து எப்படி இருங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், கட்டாயம் அங்கே வந்திருக்கிற இந்த பிஸ்னஸ் பீப்புள் மீட்டிங் இல்லையா, இன்னும் வேலை செய்கிற பிள்ளைகளுடைய கட்டாயம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் கட்டாயம் வீடுகளை கட்டுவீர்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டுவீர்கள், பெருகுவீர்கள், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் உங்களுடைய பொருளாசை குறித்து நீங்கள் எப்படி இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தேவனுடைய பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது. அது அவர்களுக்கு ஜீவன் இல்லை என்று சொல்லுகிறார். அதனால தான் பொருளாசை இருந்தால் எப்படி ஒரு தீர்க்கதரிசிகள் எப்படி இருந்தார்கள் என்பதை பார்க்க முடியும். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பாருங்க, அங்கே சாமுவேலுடைய பிள்ளைகளை குறித்து ஜனங்கள் சொல்லுகிறாங்க. ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு வசனம், வாசிக்கலாம். ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டி போட்டாங்க. பொருளாசையில சார்ந்தாங்க. சாமுவேல் எந்த பொருளாசையில விழல. அவர் கேட்கிறார், வாங்க எல்லா இஸ்ரேல் ஜனங்கள்லாம் வாங்கன்னு கூப்பிட்டுட்டு அவர் சொல்றாரு, உங்ககிட்ட ஏதாவது முகதாட்சணியம் பண்ணேன்னா, பணத்தை ஏதாவது ஏமாத்தினா, கஞ்சாடையா இருந்தான்னு சொன்னபோது அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இல்லை நீங்கள் ரொம்ப கரெக்டாக இருந்தீங்க, எங்ககிட்ட எந்த பரிதானம் வாங்கலைன்னு சாமுவேலை சாட்சி சொன்ன ஜனங்கள் கீழே யாரை குற்றப்படுத்துகிறாங்க, சாமுவேலுடைய பிள்ளைகளை குற்றப்படுத்துகிறாங்க. அப்போ சாமுவேல் சரியான விதத்தில் என்ன பண்ணல, இந்த பொருளாசை குறித்து அவர்களுக்கு பேசவில்லை. அதனால நியாயம் புரட்டப்பட்டது. ஒரு நீதிமான துன்மார்க்கமாக மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு, அதனால தான் ஆண்டவர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார் என்னுடைய பிள்ளைகளே. ஆனாலும் இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 119ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க. 119ஆம் சங்கீதம் 36ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, சங்கீதம் 119:36 வாசிக்கும் போது, என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். என் இருதயம் எதில் போகக்கூடாது, இதெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். பொருளாசையில் போயிடக்கூடாது. ஒரு ராஜானே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாமே. சங்கீதக்காரன் எழுதும் போது என் இருதயம் எதில் போயிடக்கூடாது, பொருளாசையில் போயிடக்கூடாது. அதுக்கு நான் ஆண்டவரை தேடவில்லை. பொருள் பெருகினால் அப்போ என் இருதயம் எல்லாமும் எது மேலே தான் இருக்கும், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பொக்கிஷம் இயேசு கிறிஸ்து தான். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதுதான் அவர் அங்கே எழுதுவதை நாம் பார்க்க முடிகிறது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியில் எழுதும்போது என்ன எழுதுறாருன்னா, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, 1 தீமோத்தேயு எழுதுறாரு, நீ இப்படி இருக்கணும்பா அப்படி இருக்குன்னு சொல்லும்போது 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பண ஆசை எல்லா தீமைக்கு பொருள் ஆசை வந்துட்டுங்க. பண ஆசை, பணம் இருக்கணும், என் பாக்கெட்டில் பணம் இருக்கணும், எப்பவுமே என்கிட்ட பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும். பீரோவில் போனாலும் இருக்கணும், வீட்டில் போனாலும் இருக்கணும், கிச்சனில் இருக்கணும், மேடையில் இருக்கணும். அப்படி இருக்காது. அல்லேலூயா. அப்படி இருந்தால் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வரவே மாட்டோம். அதே பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்போம். பணம் இருக்குது, நம்ம என்ன பண்ண முடியாது, வெளியே போக முடியாது, பிரேயருக்கு போக முடியாது, ஊருக்கு போக முடியாது, டூருக்கு போக முடியாது, எதுக்குமே போக மாட்டீங்க. பண ஆசை, அது ஒரு ஆசை. தேவைக்கு பணம் வரணும், கட்டாயம் வரும். உங்களுக்கு ஒரு இடத்துக்கு போனீங்க, அங்கே பணம் தேவை, கட்டாயம் காத்த என்ன பண்ணுவாருங்க. அதனால தான் பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி. பார்த்தீங்களா, நீங்கள் விசுவாசமே வழுவி போயிடும். பணம் வருவதுக்கு முன்பாக வரைக்கும் கர்த்தர் எனக்கு சுகம் தருவார், கர்த்தர் என்னை காப்பாற்றுவார்னு உட்கார்ந்துருப்பீங்க. பணம் வந்தவொடனே அதான் பணம் கொடுத்துருக்காருல்ல, இதை போய் ஒரு நல்ல டாக்டர்கிட்ட பார்த்தா என்ன அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். அதனால் விசுவாசத்தை விட்டு விலகி, கர்த்தர் என்னப்பா எல்லாரும் தான் ஆசீர்வதிக்கிறாரு, என்ன மட்டும் ஆசீர்வதிக்காரு, அவனையும் தான் ஆசீர்வதிக்காரு, அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான், இப்படி சில காரியங்களை நீங்கள் போயிடுவீங்கன்னு தான் அப்படி எழுதுறாரு. சிலர் வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை குத்தி கொண்டிருக்கிறார்கள். நல்லா படிச்சுக்கிடுங்க தேவனுடைய பிள்ளைகளே. அதுக்கு முந்தின வசனம் பாருங்க, இன்னும் அற்புதமா சொல்லியிருப்பார் பாருங்க. 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஐஸ்வர்யம் விரும்புகிறவர்கள். பார்த்தீங்களா, அப்போ விருப்பம் ஐஸ்வர்யம், நான் பணக்காரன் ஆகணும், நான் இப்படி ஓட்டாண்டியாவே இருக்கேன், எப்பவும் கரெக்டாகவே வருது, ரொம்ப சந்தோஷப்படுங்க. இல்லையா சொல்லுங்க, பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, ரொம்ப சந்தோஷப்படுங்க. உண்ணவும் உடுக்கவும் வந்தாலே ரொம்ப சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா. ஐஸ்வர்யம் ஆகணும்னு நினைக்காதீங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கு கண்ணி வந்துடும், கேடு வந்துடும், போராட்டம் வந்துடும். உங்கள் வாழ்க்கை பூரா ஹாஸ்பிட்டலில் தான் செலவழிச்சிட்டு இருக்கோம். அதனால தான் அவர் அப்படி எழுதுறாரு, ஐஸ்வர்யம் ஆக வேண்டும் என்று பிரயாசப்படாதே.
பாருங்க, ஐஸ்வர்யனாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார். ஆமா, உங்களுக்கு அந்த எண்ணம் மட்டும் வரக்கூடாது. தேவையை கத்தட்ட கேளுங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், என் தேவையை நான் கேட்டா கத்தர் எனக்கு கட்டாயம் தருவார். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது ஒரு ஐஸ்வர்யனாகணும்னு நினைக்கக்கூடாது. ஐஸ்வர்யம் வந்தால் ஸ்தோத்திர ஆண்டவர், இதை வச்சு நான் என்ன பண்ணணும், எப்படி பிரயோஜனமாக வாழணும், என் காரியத்தை எப்படி சரி பண்ணணும். நான் கண்டுக்கிட்டது, வியாபாரம் வேலை செய்கிற பிள்ளைகள் கையில் பணம் வரும்போது கடனை அடைச்சிக்கிட்டே இருக்கணும். மொத்தமாக சேர்த்து கொடுக்குறேன் கொடுக்கவே நமக்கு செலவு நிறையா வந்துக்கிட்டே, கையில் பணத்தை பார்த்தாலே நம்மளால் சும்மா இருக்கவே முடியாது. ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே அனுபவிச்சுருக்கிறோம். 10 ரூபா கிடச்சா அவ்வளோ கஷ்டம். அந்த நாட்கள்லாம் 99லாம் அப்போ நான் ஒரு 50 ரூபா ஒரு நாள் கிடச்சிட்டு, சும்மா இல்லாத அந்த 50 ரூபா சேர்த்து வைக்காமல் என்ன பண்ணுறோம், டக்குன்னு மார்க்கெட்டு போனவொடனே பார்த்தோன்னே நமக்கு என்ன, நம்ம காலையில் எந்திக்கிறது கஷ்டமாக தானே இருக்குது, ஒரு அலாரம் வாங்கணும், ஒரு வால் கிளாக் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்படி நம்ம கையில் பணம் இருந்தால் நம்ம எதுக்கு செலவு பண்ணணுமோ அதுக்கு என்ன பண்ண மாட்டோம், தேவையில்லாத காரியங்களை வாங்கி வைத்து விடும். அதனால தான் நான் எப்பவுமே சொல்லலாம், அன்றன்று ஆகாரத்தை எனக்கு அளந்து தாரும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சரி, அப்போ இந்த பொருள் ஆசை குறித்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம நோக்கம் பணக்காரன் ஆகணும், கோடீஸ்வரன் ஆகணும் நோக்கம் இல்லை, அது தானாகவே நடக்கும். ஆனால் உங்களுடைய என்னுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், தேவன் என்னை எதற்காக இந்த பூமியிலே தெரிந்து வைத்திருக்கிறார், அவர் எப்படிப்பட்டவர், என் வாழ்க்கை இங்கே வாழ்கிற 80 ஆண்டுகளோடு தான் இந்த சரீரப்பிரகாரமான அழிவு இருக்குது. இது மரித்த பிற்பாடு ஆவிக்குரிய வாழ்க்கை ஒன்று இருக்கிறது, அங்கே நான் இயேசுவோடு வாழ வேண்டும். அந்த வாழ்க்கைக்காக இங்கே எனக்கு பாருங்கள் 80 ஆண்டு 1000 வருஷம் அப்படி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் 10ல் 1 பாருங்கள். அப்போ கணக்கு பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளே 1000 வருஷம் அரசாட்சி. அப்போ கர்த்தர் 80 வருஷம் அந்த ஒரு ஆஞ்சோ மாதிரி நம்ம வாழ்க்கையை வச்சிருக்கிறார். இந்த 80 ஆண்டுகளில் இயேசுக்கு எப்படி பிரியமாக வாழலாம், மற்றவங்களுக்கு எப்படி பிரியமாக வாழலாம், உண்மையாக இருக்கலாம், நேர்மையாக இருக்கலாங்கிற எண்ணம் தான் நமக்கு முக்கியம். அதனால தான் அவர் சொல்கிறாரு, இவ்விதமாய் நீங்கள் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பொருளாசையில் விழுந்த ஒரு தெய்வ மனுஷன், விழாத ஒரு தெய்வ மனுஷன், இந்த 2 பேரையும் உங்களுக்கு நான் காண்பித்து கொடுத்து ஜெபிக்க விரும்புகிறேன். இவன் எப்படி பொருளாசையில் விழுந்தான், ஏன் அந்த பொருளாசையில் விழ காரணம் என்ன? அப்போ ஆரம்ப நாளில் இருந்தே இந்த பொருளாசை, இந்த பண ஆசை எல்லா மனிதன் என்ன பண்ணுதுங்க, பிடித்து கொள்ளுகிறது. அப்போ இதிலிருந்து தான் நாம் விடுதலை ஆக்கப்பட்டு ஆண்டவரோடு வாழ்கிற வாழ்க்கை தான் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க. ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு ஆசை இருந்தாலும் அவனுக்கு அது ஜீவன் இல்லை. இயேசு கிறிஸ்து எழுதிட்டார், அது எவ்வளோ ஆசை இருந்தாலும் அவனுக்கு ஜீவன் இல்லை. எத்தனை ஹாஸ்பிட்டல் போனாலும், இருக்கிறதுலே ஹை ஹாஸ்பிட்டல் லட்சம் கோடியாக செலவு பண்ணாலும் உன் ஜீவனை பாதுகாக்கிறது கர்த்தர் மாத்திரமே. அல்லேலூயா. ஆமாம், அதை நம்ம நல்லா அறிஞ்சுக்கணும். எனக்கு ஜீவன் தான் முக்கியம், ஆஸ்தி எப்போ வேணாலும் வரும், இந்த ஒரு மனப்பான்மை நமக்கு வரணும். இன்றைக்கி நம்ம கஷ்டப்படலாம், இன்றைக்கி நம்ம வேதனைப்படலாம். அதனால தான் அவர் எழுதி வைத்திருக்கிறார், ஐஸ்வர்யவான் ஒருத்தர் இருந்தால், லாசரு என்ற தரித்திரன் ஒருவன் இருந்தான். 2 பேருமே மனுஷங்க தான். இவன் நல்லா சம்பூர்ணமாக சாப்பிட்டான், அவன் சாப்பிட்ட துணிக்கு சாப்பிட்றதுக்கு இவன் என்ன பண்ணான், கஷ்டப்பட்டான். கடைசியில் அவங்க மரணத்தை சந்திக்கிறாங்க. 2 பேரும் மரணத்தை சந்தித்து, இவன் ஆபிரகாம் அடிக்கு போகிறான், இவன் நரகத்துக்கு போகிறான். இதுதான் விஷயம். அப்போது நம்ம அறிஞ்சு கொள்ள வேண்டும் என்னுடைய பிள்ளைகளே. அப்படி பார்த்த ஒரு மனிதனை இப்பொழுது நம்ம பார்க்கலாம். என்னாகும் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்களா. என்னாகமும் 22ஆம் அதிகாரம், என்னாகமும் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசி கேட்போம். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாபின் சமமான வெளிகளில் பாளையம் இறங்கினார்கள். நல்ல கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து ஆண்டவர் கூட்டிக் கொண்டு வருகிறார். அவர்களை கூட்டிக் கொண்டு வருகிறவர் யாரு? கர்த்தர். அங்கே கூட்டிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. நான் அந்த வசனத்தை படித்து பார்த்தேன். எங்கேயுமே இஸ்ரவேலர்கள் தானாக சண்டைக்கு போகவே இல்லை. எல்லா இடத்துலையும் இவர்கள் வருகிற கூட்டத்தை பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஜனங்கள் தன்னை ஆயத்தப்படுத்தி சண்டைக்கு போகிறாங்க. சண்டைக்கு போகும்போதெல்லாம் ஆண்டவர் அவர்களோடு சந்தித்து, நீ பயப்படாத, நீ அவங்கள மேற்கொள்ளுவாய், நீ பயப்படாத, நீ அவங்கள மேற்கொள்ளுவாய் என்று தான் அவர்களை என்ன பண்ணுறாங்க, கூட்டிட்டு வந்து கொண்டே இருக்கிறார். அப்படி வரும்பொழுது தான் இங்கே எரிகோ கிட்ட இருக்கும்
என்ன மோவாபியர் இடத்துல வர்றாங்க. அப்ப 2ஆம் வசனம் வாசிங்க. இஸ்ரவேலர் எமோரியருக்கு செய்த யாவையும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக்கு கண்டான். பாலாக் கண்டான். இப்ப பாலாக்கு கேட்கிறான். என்ன கேட்கிறான்னா, என்னங்க அந்த ஜனம் எல்லா இடத்துலையும் ஜெயிச்சுக்கிட்டே வராங்க, என்ன காரணம்? என்னை விட மேலான படைகள் இருக்கிறது, என்னை விட மேலான இராணுவங்கள் இருக்கிறது, அந்தந்த இராணுவத்தை இவங்க ஒடிச்சு வருகிற காரணம் என்ன? இவங்கள்ட்ட என்ன அந்த அளவு திறமை இருக்கிறது என்பதை அவன் நல்லா அறிஞ்சு 3ஆம் வசனத்தில் எழுதுறா பாருங்க. வாசிங்க 3ஆம் வசனம் வாசிங்க. ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரரின் நிமித்தம் கலக்கமடைந்து மீதியானியரின் மூப்பரை நோக்கி மாடு வெளியில் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றான். அக்காலத்திலே சிப்போரின் குமாரனாகிய பாலாக் மோவாபியருக்கு ராஜாவாய் இருந்தான். ராஜா பாலாக் என்பவன் ராஜாவாய் இருந்தான். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வளர்ச்சி, இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த மேன்மை, அந்த ஆசீர்வாதம், அப்படியே மாடு புல்லை எப்படி சாப்பிடும் அப்படி ஒரு ஆசீர்வாதம். மாடுகிட்ட நீங்க கொண்டு விட்டு பாருங்க, புல்லை விட்டு பாட்டு அது பாட்டுக்கு என்ன பண்ணாதுங்க, சுத்தி ஒண்ணுமே பார்க்காது, நல்ல புல்ல மேய்கிறது போல இந்த ஜனங்கள் வருகிற இடத்துலலாம் இவங்களை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல என்று சொல்லி ஒரு சூழ்ச்சியமான ஒரு காரியங்களை அவன் யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறான்னு சொன்ன அடுத்த வசனத்துல பாருங்களேன். அவன் பேயோரின் குமாரனாகிய பீலேயாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதி அருகே உள்ள பெத்தூருக்கு சானாதிபதிகளை அனுப்பி, எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது, அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள். நல்ல பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறதான் தேவனுடைய திட்டம். தேவனுடைய திட்டம் எங்க? ஆனா கானான் தேசத்துக்கு சும்மா போக முடியாது. இத்தனை ஜனங்கள் என்ன பண்ணும், சந்திச்சுட்டு தான் போகணும். ஏன்னா அந்த வழியாக தான் போகணும். போகிற வழியில் அங்கே ஆளுக்கு இப்போ நம்ம கூட நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து பொழைக்க தான் அங்கே வந்திருக்கிறோம். இங்கே ராஜாங்கம் பண்ண என்ன பண்ணல, ஒரு அல்லையிலேயே சொல்ல மாட்டேறீங்க, அல்லையா? இங்கே ராஜ்யாங்கம் பண்ண கத்தர் என்ன கூட்டு வரல, பொழைக்க தான் வந்திருக்கிறோம். அது 100க்கு 100 உண்மை. இது யார் என்ன சொன்னாலும் நான் வந்து அதில் மறுக்க மாட்டேன். நான் ஏன்னா சொந்த ஊர் இது கிடையாது. ஆனால் ஒவ்வொரு தேசத்தை சந்திச்சுட்டு போக தான் அந்த கானான் தேசத்தை கொண்டு போகிறார் தேவன். நம்மளை எங்கேயோ, இப்போ நான் பிறந்தது கொரட்டூராக இருந்தாலும் நான் வளர்ந்ததெல்லாம் ஊர் தான். என்னுடைய தகப்பனார் ஒரு திருச்செந்தூர் பக்கத்தில் ஒரு கிராமம் தான். என்ற ஒரு மாற்று கருத்து, எல்லாமே தேவனால் உண்டாக்கப்பட்ட ஜனம். அதே போல் இவங்க எகிப்திலேருந்து போகிறாங்க. இப்போ இவங்க ஜெயிச்சுட்டே வர பார்க்கும்போது இவனுக்கு ஒரு பெரிய பயம் வருகிறது, நடுக்கம் வருகிறது, என்ன செய்வதுன்னு தெரியல. இந்த ஜனங்கள் வளர்ந்த ஜனங்களாக இருக்கிறாங்க என்று சொல்லி இப்பொழுது இவன் என்ன செய்கிறான், ஒரு குறி சொல்லுகிற ஒரு மந்திரவாதியை தேடுகிறான். இந்த பிழையாம் வந்து நான் கூகுளில் போய் பார்க்கும்போது அவன் இஸ்ரவேல் ஜனம் அல்ல. இந்த பிழையாம் தீர்க்கதரிசி ஒரு இஸ்ரவேல் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் நான் அதை ரொம்ப ஆராய்ந்து படிக்கவில்லை தேவனுடைய பிள்ளைகளை. அப்போ இவன் வந்து இஸ்ரவேல் அல்லாத ஒருவன். இவனுக்கு என்ன பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இவன் ஒரு மந்திரவாதி, இவன் ஒரு குறி சொல்லுகிறவன். இவன் வேலையே என்னதான், ஆனா இவன் தேவனோடு பேசுவதற்கு ஒரு ஐக்கியம் வைத்திருக்கிறான். இப்போ நம்ம ஏற்றுக்கொள்ள முடிகிறது, தேவன் அப்படியெல்லாம் பேசுவார். அபிமெலேக்கிட்ட தேவன் பேசினாரா பேசலையா? பேசினார். யாக்கோபுடைய மாமா லாபண்ட கத்தர் பேசினாரா பேசலையா? பேசினார். இஸ்ரவேல் ஜனங்கள் வந்ததுக்கு அப்புறம் 1 சாமுவேல்ல இருந்து தான் தீர்க்கதரிசியாக ஒருவனை யார் அபிஷேகம் பண்றா? கத்தர் அபிஷேகம் பண்ணி சாமுவேலை தெரிந்து கொள்ளுகிறார். அப்போ இவன் தேவனை பற்றி எவ்வளவு தெரியும், தேவனை பற்றி அறிந்து வைத்திருந்தான். ஆனா இவன் சொன்னான் நடக்கும்னு யார் நம்பி இருந்தா? பாலாக்கு நம்பி இருந்தான். உடனே அவன் பாருங்களேன், பைபிள் அழகா சொல்லுது. அவன் 7ஆம் வசனத்தை அவன் சொல்றார். அவர்கள் 6ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் எண்ணிலும் பலவான்கள், சொல்றான் அவர்கள் எண்ணிலும் பலவான்கள் ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். இப்ப இந்த ஆசீர்வாதம் யாருக்கு கொடுத்தாரு? ஆபிரகாமுக்கு தான் கொடுத்தாரு. ஆனால் அதை வந்து எப்படி தான் பெற்றுக்கொண்டான்? எனக்கே நைட்டெல்லாம் ஒரே தூக்கமே கிடையாது. எப்படி இந்த பிழையாவும் இஸ்ரவேலே இல்லை, இவனுக்கு எப்படி இந்த ஆசீர்வாதம் வந்தது? பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை நடத்துவதற்கு சில ஆட்களை நியமித்து வைத்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ அந்த விதத்தில் பார்க்கும்போது நமக்கு இஸ்ரவேல் ஜனங்களை தீர்க்கதரிசி வருவதற்கு முன்பாக இவங்களாம் என்ன பண்ணாங்க, ஜனங்களை நடத்தினார்கள் என்று பார்க்க முடியும். இவன் சொன்னா நடக்குது.
உடனே இவன் என்ன செய்யறான் பாருங்க. அவனுக்கு அடுத்த 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்படியே மோவாபின் மூப்பரும் மீதியானியரின் மூப்பரும் குறி சொல்லுதலுக்குரிய கூலி. நான் பாருங்க, ஒரு ராஜா போறாரு, ராஜா அனுப்புறாரு. அப்ப என்ன 10 ரூபா 20 ரூபா கொண்டு போயிருக்க மாட்டார். பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதனாலதான் இவன் பொருளாசையில விழுவதற்கு ஒரு காரணமா இருக்கிறது. இவன் பார்த்த உடனே அவனுக்கு தெரியும் இந்த ஜனத்தை என்ன பண்ண முடியாது, சபிக்க முடியாது. யாக்கோப்பின் தூளை என்ன கூடுமா? யாக்கோப்பின் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். முதல்ல உங்களுக்கு ஒன்று தெரிந்திருக்க வேண்டும், என்னை யாரும் சபிக்க முடியாது. கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. என் வியாபாரத்தை யாராலையும் அடக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. எவனை வேணா கூட்டு வரட்டும், எந்த மந்திரவாதி வேணாலும் கூட்டு வரட்டும், எந்த குறி சொல்லுகிற வேணாலும் வரட்டும், ஆனா என்னுடைய வியாபாரத்தை, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை முடக்க எவனுக்குமே அதிகாரம் கிடையாது. இந்த வசனத்தை வாசிக்கும் போது நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் வருகிறது. பிரியமானவர்களே, இவன் என்ன செய்யறான்? இவன்கிட்ட யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது. உங்ககிட்ட யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாம தான் அவன் அப்படி சைடு வழியா பிறவேசல் வழியா வருவான். பலர் அப்படியே ஏவி விடுவான், ஆட்களை ஏவி விடுவான். ஒண்ணுக்கும் கலங்காதீங்க, வராமே சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இவன் கொண்டு போய் பாருங்க. உடனே பாருங்க, பிழையாம ஆண்டோடைய சமூகத்தில் பார்த்து அவனுக்கு என்ன இது வந்துச்சுங்க, ஆசை வந்துருச்சு. எல்லாருக்குமே பணம்னு என்ன பண்ணுங்க, ஒரு ஆசை வந்துடும். அதனால தான் பண ஆசை எல்லா தீமைக்கும். ஆமாம், ஆண்டவரே என்ன சொல்கிறான், எனக்கு இன்னும் நிறைய விளக்க நேரம் இல்லை, சுருக்கமாக உங்களுக்கு முடிக்கணும். அதனால் ஷார்ட்டாக நான் சொல்கிறேன் பாருங்களேன். தேவனுடைய பிள்ளைகளை 13 பீலேயாம் காலமே எழுந்து பாலாக்கின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேசத்திற்கு போய்விடுங்கள், நான் உங்களோடு கூட வருகிறதற்கு கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டோம் என்கிறார் என்று சொன்னார். மனசு ஃபுல்லா எப்படி இருக்கு பாருங்களேன். கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ என்ன பண்ணக்கூடாது, அந்த ஜனங்களோட அவங்க கூட போவாத, அந்த ஜனங்களை நான் என்ன பண்ண மாட்டேன். ஆமாம், அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். ஆனால் இவன் காலையில் எந்திரிச்சு அந்த சம்மந்தப்பட்ட நபரை சொல்ல, கர்த்தர் வேண்டான்னு சொல்கிறாருங்க, எனக்கு உங்கள் கூட அவங்கள சபிக்கணும்னு என்ன இருக்குது? கரெக்டு தான், நான் சபிச்சா என்ன ஆயிரும், என்னென்னா அவர்கிட்ட கேட்டு வரேன். ஏன்னா நைட்டு பேசுகிறான் ஆண்டவர், அவன் சொல்கிறான், நீங்கள் எல்லாம் நைட்டு என்ன பண்ணுங்க, எங்ககிட்ட தங்குங்க, கட்டாயம் கர்த்தர் வருவார். கர்த்தர் வந்தார். கர்த்தர் கேட்குறாரு. 9ஆம் வசனத்தில் ஆண்டவர் கேட்குறாரு பாருங்களேன். தேவன் பிழையாமினிடத்தில் உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யாருன்னு கேட்குறாரு. உடனே தான் இவன் அந்த காரியத்தெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் 12ஆம் வசனம் சொல்றாரு, தேவன் பிழையாமை நோக்கி, நீ அவர்களுடைய போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்களேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவையா. என்னங்க ஏங்க, இப்படி ஒரு தெய்வமா, இப்படி ஒரு தெய்வம். நீங்களும் நானும் எப்போ பார்த்தாலும் என்ன சொல்லுவோம், எனக்கு நேரமே சரியில்லை, நான் சரியே இல்லை, நான் எந்த நேரத்தில் தான் இருந்தேன்னு தெரில, அவனுக்கெல்லாம் நடக்குது, எனக்கு மட்டும் நடக்க மாட்டேன்னு நம்ம சொல்லுவோம். ஏன் தெரியுமா? நம்ம இந்த வசனம் தெரியல. கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால் அவன் மனவேதனையோடு சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, அவர் உத்தரவு கொடுக்க மாட்டாருங்க, இல்லைன்னா நான் என்ன பண்ணிடுவேங்க, ஓடி வந்துடுவேன் அவங்கள சபிக்கிறதுக்கு. நான் சொல்கிறேன், அவர் உத்தரவு கொடுக்காம உங்களை ஒருத்தம் கூட சபிக்க முடியாது. அல்லேலூயா. உடனே பாலாக்கு இப்படி சொன்ன உடனே இவனுக்கு கொஞ்சம் பண ஆசை என்ன பண்ணிட்டு, பொருளாசை என்ன பண்ணிட்டு வந்துட்டு, இவனுக்கு இன்னும் கொடுத்தா இவன் என்ன பண்ணிடுவான், கட்டாயம் வந்துடுவான் அப்படின்னு சொல்லி தான் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க. 17ஆம் வசனத்தை வாசிங்க. உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நீர் சொல்வதையெல்லாம் செய்வேன், நீர் எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொன்னார் என்றார்கள். ஏன்னா 15ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, பாலாக்கு மறுபடியும் அவர்களிலும் கனவான்களான, ஏற்கனவே அந்த ஏரியாவில் உள்ள MC அனுப்பினார், இப்போ யார் அனுப்பிட்டாருங்க, எம்எல்ஏவே அனுப்பிச்சாச்சு. எல்லாம் எம்எல்ஏ வாசல்ல எங்கே தான் நிற்கிறாங்க, பிழையா வாசல்ல. சும்மா எல்லாம் நல்லா வண்டியோட நின்றுட்டு தான் அப்படி இருக்கும். நம்ம வீட்டு ஒரு எம்எல்ஏன்னு சொல்லிட்டா நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே முகத்தாச்சுன்னு என்ன பண்ணிடுவோம். ஏங்க இதெல்லாம் நடந்திருக்கிறது. பிரபுக்கள்லாம் யாரு, அந்த 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 பாலாக்கு ராஜா, அவனுக்கு கீழே இருந்த எல்லா மந்திரிகளும் இப்போ எங்கே போயாச்சு, பிழையாமிட்ட போய். காரணம் என்ன, இவங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. உலக மனுஷனுக்கு தெரியும், மந்திரவாதிக்கு தெரியும், குறி சொல்றவனுக்கு தெரியும், கிறிஸ்தவன்ட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, கிறிஸ்துவில் நடக்கிறவன்ட்ட. ஆனால் நீங்களும் நானும் பாருங்க, பயந்து ஓடுவோம். ஏன் தெரியுமா, நமக்கு இந்த வசனம் தெரியல.
அல்லேலூயா. கிறிஸ்துவை எவ்விதமாய் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும்? கிறிஸ்துவை அந்த விதமாக நீங்கள் கற்றுக்கொள்ளணும். தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ இவன் பணத்துக்காகத்தான் செய்தான் என்பதை 100க்கு 100 நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் கர்த்தர் சொன்னபடி, ஏன்னா பைபிள் சொல்லுது, மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல, பொய் சொல்ல அவர் மனிதனும் அல்ல. அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் தான். நீங்கள் தயவு செய்து இந்த சாப்டரை 22, 23, 24 கண்களை ஒத்திக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சாப்டர். நீங்கள் தயவு செய்து நேரத்தை ஒதுக்கி அந்த பகுதி என்ன பண்ணுங்க, படிங்க. ஆண்டவர் உங்களை எப்படியெல்லாம், உங்களை என்னையும் எந்த விதமாய் அவர் நேசிக்கிறார். ஏனென்று சொன்னால் இதெல்லாம் விளக்க சொல்ல எனக்கு நேரம் இல்லை. நீங்கள் படித்ததை அறிந்து கொள்ளுங்கள். என் ஆண்டவர் என்னை எவ்வளவாய் நேசிக்கிறார். சாதாரணமாக ஒருவன் என்ன பண்ண முடியாது, சபிக்க முடியாது. சரி, அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் விழுந்து போனார்கள்? விழுகிறதற்கேற்ற காரியம் தீர்க்கதரிசிட்டே இருந்தது. அதனால தான் அவன் 7 காளைகளை கொண்டு வந்து 7 பலிபீடங்களை கர்த்தருக்கு பலி செலுத்தி கர்த்தரை சந்தோஷப்படுத்தி எப்படியாவது இந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று போராடி கொண்டே இருந்தான். கடைசியில் அவன் சொன்னான், எப்படி தான்ப்பா இந்த ஜனத்தை ஒன்றுமே பண்ண முடியாதா? அப்படி சொன்ன பொழுது, பண்ணலாம், ஒன்றே ஒன்று செஞ்சால் கர்த்தர் கோவப்பட்டுருவார். ஒன்றே ஒன்று பண்ணு, அவன் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறான், அவனுக்கு பெண்களை கொடு, அவனுக்கு வேசித்தனம் பண்ண பெண்களை கொடு. அவள் கொடுத்து விட்டால் அவன் விழுந்துருவான். அவன் விழுந்தான் என்றால் தேவ கோபம் வந்துவிடும். தேவ கோபம் வந்தால் நீ ஜனங்களை சபிக்கவே வேண்டாம், அவர்களாகவே சபிக்கப்பட்டுருவார்கள். ஒரு விக்கிரக புத்தியை ஒரு தீர்க்கதரிசி, தேவன் சொல்லுகிறதையெல்லாம் சொல்லுகிறவன், இன்றைக்கு நீ வளர்ச்சி அடையும் போது, நீ மேலோங்கி வரும்போது உன்னை தேடி வருகிற ஒரு பெரிய இச்சை என்ன என்று சொன்னால் பெண்களுடைய சாவகாசம். இஸ்ரவேல் புத்திரர் சீத்திமிலே மோவாபன் பார்த்தான், இதுதானா விஷயம், விடு, இது ஒரு பெரிய விஷயமே இல்லை என்று சொல்லி என்னாகும் 23 தான். நான் படிங்க நான் சொல்லுகிறேன். இன்னைக்கு விலைக்கு சொல்ல முடியவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனோடு இருங்க. இவ்விதமாய் கிறிஸ்து, நீ பணம் உனக்கு பெருகி வரும்போது உன்னை தேடி ஆசை வார்த்தைகள், பாவங்கள் உன்னை தேடி வரும். அவன் அழகாய் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான். அந்த ஒன்றும் பண்ண முடியாது அந்த ஜனத்தை. ஆனால் அந்த ஜனத்தை கர்த்தர் வெறுக்க வேண்டும் என்றால் நீ வேசித்தனம் பண்ண விடு. மோவாபியர்களுடைய அழகான பெண்களை இஸ்ரவேலுடைய எல்லா ஆண்களும் பாவம் செய்ய துணிந்து விட்டார்கள். எல்லாம் அடிபட்டு போனது. தேவனுடைய கோபம் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் விழுந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் விழுந்து போனார்கள். உன் விழுகிறதற்கு நீ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். உன் வாழ்க்கை பணத்திலே பெருகுது என்று சொன்னால் உன் வேலையிலே பெருகின கட்டாய நீங்கள் பெருகுவீர்கள். ஏனென்றால் இந்த வியாபாரிகள் வேலை செய்கிற கூட்டத்தில் என்னுடைய இரவு பகலான ஜெபம், கண்ணீரின் ஜெபம், என் ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டும், என் ஜனங்களுடைய வருமானங்கள் எல்லாம் பெருக வேண்டும், அவர்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஐயோ என் ஜனம் எந்த கஷ்டப்படக்கூடாது என்று சொல்லி இரவு பகலாய் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த ஜெபத்தை கேட்டு கட்டாய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்துவிட்டு தேவனை துக்கப்படுத்தி விடக்கூடாது. அதனால தான் இந்த தீர்க்கதரிசி பணத்திற்காக, பொருளாசைக்காக சில தவறுகளை அழகாய் சொல்லி தேவனை விட்டு ஜனங்களை பிரித்து கொண்டு போயிட்டான். தேவனுடைய பிள்ளைகளை, இன்னொரு மனிதனை நான் சும்மா சாட்டா சொல்லி முடிக்கிறேன். மிகாயா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இருந்தான். அவனை யோசபாத் ராஜா வர வைக்கிறார். அப்பொழுது 400 தீர்க்கதரிசிகள் பணத்திற்காக, பயத்திற்காக ஒன்று போல தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஆனால் இந்த மிகாயா மட்டும் தேவனுக்காக நின்றான். பொருளை கனப்படுத்தலை, பண ஆசை அவனுக்குள்ள இல்லை. அவன், நான் தேவன் சொல்லுவதை தான் சொல்லுவேன், ராஜாவும் ராஜ்யபாரம் நிலை நிற்காது என்று சொல்லி தைரியமாய் சொன்னான். அவனுக்கு இடுக்க நப்பத்தை கொடுத்தார்கள், அவனை சிறைச்சாலையில் போட்டு அடித்தார்கள். ஆனால் அவன் கவலைப்படலை. ஏன் தெரியுமா? அவன் உண்மையாய் பொருள் ஆசையில் சாராதபடி தேவனை விதமாய் கற்று வைத்திருந்தான்.
என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனை கற்று வைத்துக் கொள்ளுங்கள். எது பிடிக்காது, எது பிடிக்கும்? சிம்பிள். ஆண்டவருக்கு பிடிச்சதை செய்யுங்க. ஆண்டவர் விரும்புகிற மாதிரி வாழுங்க. எப்படி வேணாலும் வாழணும்னு வாழ்றது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. நீங்கள் சத்தியத்தை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்பதுதான் தேவன் விரும்புகிறார். என் வசனத்துக்கு எவன் செவி கொடுக்கிறானோ அவனையே ஆசீர்வதிக்கப்பட்டவன். கைகளை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவை இவ்விதமாய் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இவ்விதமாய் கற்று அவருக்கு நேராய் நடங்கள். தேவையில்லாத காரியங்களை உதறி தள்ளுங்கள். அது உங்களை பரலோகத்துக்கு நேராக கொண்டு போகாது. அது ஆசீர்வாதத்துக்கு நேராக கொண்டு போகாது. உங்களுக்கென்று வருகிற ஆசீர்வாதத்தை அது தடுத்து நிறுத்திவிடும் பிரியமானவர்களே. அதனால தேவனுக்கு பிரியமாய் தேவன் சொல்றான், தேவன் சபிக்காதவங்களை நான் சபிக்க முடியாது, அதுக்கு என்னால் முடியாது என்று சொல்லக்கூடிய நிலைமையில் அழகா அவர்களுக்குள்ளே அந்த தவறான காரியங்களை, இன்னைக்கு நிறைய வியாபாரிகள் வேலை செய்கிற பிள்ளைகள் எங்கே விழுந்து போகிறாங்க பாருங்க, தவறான ஐக்கியம், தேவனை விட்டு விலகுகிறது. நல்லா ஆண்டவரோடு இருப்பாங்க, வர பணம் வர 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 பொருள் பெருக 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 இந்த தேவையில்லாத சவகாசம், தேவையில்லாத நண்பர்கள், கெடுக்கிற நண்பர்களோடு இணைந்து கொண்டு தேவனை பரீட்சை பார்ப்பார்கள். தயவு செய்து நான் சொல்லுகிறேன், உங்கள் ஐக்கியத்தை யாருக்காக விட்டு கொடுக்காதீங்க. உங்கள் ஐக்கியத்தை கர்த்தரோடு வைத்து கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மனிதனும் உங்களை சபிக்க முடியாது. அல்லேலூயா. தேவன் சபிக்காதவனை எந்த மனிதனுக்கு சபிக்க அதிகாரம் இல்லை. ஆண்டவரிடத்தில் தாழ்மையாய் போங்க. உங்கள் குடும்பத்தை நேசிங்க, உங்கள் பிஸ்னஸை நேசிங்க. எப்பவும் எரிச்சலாக முறுமுறுப்பாக இருக்காதீங்க, அன்பாக நடந்து கொள்ளுங்க. உங்களுக்கு தேவன் தர வேண்டிய ஆசீர்வாதத்தை தருவார். இவ்விதமாய் கிறிஸ்து பிரகாசிக்க நம்மளை பண்ணுகிறவராக இருக்கிறார். அவர் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.